Hi friends, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பார்பி அம்மா வாங்க வாங்க உள்ள வாங்க. டேய் தர்ஷன், என்னடா இது? கண்ணை கட்டி விட்டு உள்ள வர சொல்றீங்க, என்னடா இது? அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ்மா. இப்ப நீங்க கண்ணு தொட்டு அவுத்துட்டு பாருங்க, இங்க உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, கண் கட்ட அவுத்துட்டு பார்க்கலாம். ஏதாவது பெரிய கிஃப்டா வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டடடங், சர்ப்ரைஸ். வாவ் தர்ஷன், இதுதான் நம்ம வீடா? என்னடா தர்ஷன் இவ்வளவு சூப்பரா இருக்குது, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. நல்லா அழகா செட் பண்ணிருக்கீங்க. புது கிச்சனா? மாடுலர் கிச்சன். வாவ், செம்ம அழகா இருக்குது. தர்ஷன், நீங்க நின்றுட்டு இருக்கியா? அடடா, சூப்பரா செட் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கீங்க, நல்ல டேப்லாம் வச்சு சூப்பரா ஒரு சிங்க் வச்சு கொடுத்துருக்கீங்க. நல்ல சூப்பரான ஒரு சோஃபா போட்டிருக்கீங்க, டேபிள், டிவி. அடடா, எல்லாமே சூப்பரா இருக்குது. அத்தையோட கைத்துக்கட்டில கொண்டு இங்க போட்டாச்சா? சரி சரி, தேவையான இங்க வச்சுக்க வேண்டியதான், தேவையான வெளியில் போட்டு கூட நம்ம படுத்துக்கலாம். இந்த ரூமா? உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், என்ன ரூம் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்குது. நம்ம பார்பிக்கு ஏத்த மாதிரியே பண்ணிருக்கீங்களே, செமையா இருக்குது, செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் டாக்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி செஞ்சு விளையாடுங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா பிடிக்கும். என் பையன் எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் தர்ஷன், சூப்பரா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷனே. மம்மி விடு மம்மி. என்ன மம்மி நமக்குள்ள வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே? டேய் தர்ஷன், என்னடா வீடெல்லாம் ஒரு வழியாக செட் பண்ணிட்டியா? சரி சரி. பார்பி பசங்க புது வீடு வேணும்னு கேட்டாங்க, அதான் வாங்கி கொடுத்தேன். செட்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க, அவங்களே பண்ணிட்டாங்களே டிங்குது. அப்பா, அட பார்பி கென்னு, உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடியறதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. நிறைய பிரச்சனை ஆயிப்போச்சு. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. சரி சரி, மனித 11 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. எல்லாரும் சாப்பிட்டோம்ல, இன்னும் ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க போய் விழுந்து பாடுங்க. அட கென்னு, பார்பி நீங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள போய் படுத்துக்கோங்க. பேர பிள்ளையில போட்டு நான் இங்க ஹாலில் படுத்துக்கிறேன். சரிங்கம்மா, எனக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருக்கு. சரிடா, போய் உள்ள போய் படுப்போ. காலையில எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? என் தலைகாணி போர்வையெல்லாம் எங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுங்க எனக்கு. பாட்டி இதோ நான் எடுத்துட்டு வரேங்க பாட்டி. பசங்களா எல்லாரும் ஹால்ல பாட்டி கூட சமத்தா படுத்துக்கணும், பாட்டிக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்கம்மா, நாங்க இங்க படுத்துக்கிறோம். நான் கதை சொல்றேன், யார் என் கூட தூங்க வராது. தர்சனம் என்ன இப்படி கொட்ட விடுறாங்க? தர்சனம் நான் பக்கத்துல தூங்கவே முடியல, தூக்கமா வருது. ஐயோ, மணி என்னாச்சு? 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அத்தை எழுந்திரிக்கிறதுல நம்ம எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு போய் எல்லா வேலையும் பார்த்து வச்சிட வேண்டியதான். இல்லைன்னா அத்தை நம்மளை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு போறாங்க. பார்பி அக்கா எப்படி இந்த குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நாமளும் பாத்துக்கணும். பார்பி அக்கா அப்படியே நேரமா எழுந்துச்சு எல்லா வேலையும் பண்ணிடுவாங்கல்ல, நம்மளும் அது மாதிரியே பண்ணிட வேண்டியதுதான். சரி, சீக்கிரமா எழுந்துச்சு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னால நம்மளால எல்லா வேலையும் கரெக்டா பார்க்க முடியும். துணி எடுத்துட்டு போய் அத்தெல்லாம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பசங்களும் இன்னும் எழுந்திருக்கல. சரி, பசங்க வரத்துக்குள்ள சீக்கிரமா நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். வெயில் என்னடானா சுட்டு எரிச்சிச்சு. திடீர்னு பார்த்தா 1 வீக்கா செம மழை, பயங்கர குளிர் ஆயிடுச்சு. இப்போ என்னடானா ஹீட்டர் போட்டாலும் குளிக்க முடியுமே மாட்டேங்குது. சரி சரி, நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சுட்டோம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு போயிடலாம். 5 மணிக்கு எழுந்து குளிக்கிறதுனா ஐயோ தண்ணி அப்பா சமைச்சலும் இருக்குது. சரி ஓகே, இதுல போய் தண்ணி குளிக்க வேணாம். நம்ம ஆல்ரெடி இதுல தண்ணி நல்லா கலந்து வச்சிருக்கிறோம், இதுல போய் தண்ணி எடுத்து குளிச்சுக்க வேண்டியதான். சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பிடலாம். இன்னைக்கு என்ன பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு? ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இந்த தர்ஷனி அப்ப பார்த்தாலும் மேகி தான் பண்ணி கேட்பாங்க, ஆனா அது உடம்புக்கு ஆகவே ஆகாது. பல்ல விளக்கிக்குவோம் ஃபர்ஸ்ட். படிப்பா, காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குறதே பெரிய டாஸ்கா இருக்குதுப்பா. யாருடா இந்த பல்லு விளக்குறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா? சரி, பல்லு விளக்காச்சு. சீக்கிரமா சாம்பை போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். பார்பி எழுந்திரிச்சிட்டியா? ஐயோ, அத்தை கத்துற சத்தம் வேற கேக்குது. நம்ம எழுந்துதான் உங்களுக்கு தெரியல அடிக்குது. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு போயிட வேண்டியதான். எங்க சாம்பு பாக்கெட் வச்சிருந்தாங்க காணோம், வருது. சீக்கிரமா சாம்பு எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். லாஸ்ட் டைம் பார்பி இருந்து நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணா, அவதான் சொர்க்கத்துக்கு போயிட்டால. பார்பி இந்த இடத்துல நிரப்புறதுக்கு தான் இனிமே நம்ம வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா பண்ணி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கிக்கணும். சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பிடலாம். அப்படா ஒரு வழியா குளிச்சு வச்சுப்போம் அந்த குளிர்ல. சீக்கிரம் போயிட்டு வேற துணி மாத்திக்க வேண்டியதான். வந்துட்டேன், சீக்கிரமா இங்க வா.
அப்பா ஒரு வழியா ரெடியாகி வந்தாச்சு. இந்த பசங்க என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? டேய் அஜய், தர்ஷன், எழுந்திரிங்க 2 பேரும். இப்ப எழுந்திருக்கிறீங்களா? பச்சை தண்ணி கொண்டு மூஞ்சில ஊத்தலாம். அம்மாடி தர்ஷினி, அனிதா, எந்திரிங்க 2 பேரும். என்ன இது இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? அத்தை அத்தை எழுந்திரிங்க அத்தை. என்னத்தை இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கிறீங்க? எழுந்திரிங்க. எழுந்திருக்கிறேன், போய் முதல்ல புருஷனை போய் எழுப்பு போ. சரிங்க அத்தை. என்ன இவர் என்ன எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க என்னங்க எழுந்திரிங்க. நீங்களே இப்படி தூங்கிட்டு இருக்கிறதுனால சின்ன பசங்க எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல எனக்கு சம வேலை இருக்குது. உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. பார்பி பாயசம் பண்ணி கொடு பார்பி. பண்ணிட்டா போச்சு. நான் பாயசத்துக்கெல்லாம் ரெடி பண்றேன். சீக்கிரமா எல்லாரும் எழுந்திருங்க. டேய் தர்ஷனே, இப்ப நீ எழுந்திருக்கலாம். பாரு பச்சை தண்ணி டாப்ல பிடிச்சிட்டு வந்து மூஞ்சில ஊத்த பாருப்ப நானு. எந்திரிக்கிறோமா? எவன்டா நைட்டு ஃபுல்லா தூங்கவே விட மாட்டேங்கிறான் அந்த அஜய் பையன். ஒரே மேலே வந்து படுத்துட்டு இருக்கான். எழுந்துடா டே. அப்பா இவனோட படுத்ததுக்கு இதே அஜய் இனிமே நீ என் பக்கத்துல வந்து படுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த தர்ஷனா நான் கொரட்டையில தூங்கவே முடியல. எவ்வளவு கொரட்டை விடுறாங்க. இனிமே தர்ஷனா நான் கூட படுக்கவே கூடாது. நான் எங்க வீட்லயே படுத்துக்கிறப்பா. அனிதா எழுந்திருடி. எழுந்திருக்கிறேன் தர்ஷினி அக்கா. என்ன அதுக்குள்ள விடுஞ்சிருச்சு. ஹை பார்பி ஆண்டி, பார்பி ஆண்டி குட் மார்னிங். பார்பி ஆண்டி வெரி குட் மார்னிங். அனிதா நீ தான் எழுந்திருக்கவே எனக்கு குட் மார்னிங் சொல்லியிருக்கிற. ஆமா பார்பி ஆண்டி. பார்பி ஆண்டி நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கல்யாணம் காட்சி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. கல்யாண வேலையில சும்மா கிடக்குது. பெண்டு நிமிந்துருச்சு. வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு அவங்க எடுத்து வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு அவங்கள உசுரை காப்பாத்தி போதும் ஆகி போச்சு. நம்மளும் போய் பழுமூஞ்சியை கழுவிட்டு வருவோம். சரி, இந்த பசங்க வரதுக்குள்ள சீக்கிரமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் பாயசம் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். தர்ஷினி என்ன இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்திரிச்சிட்டமா. 7 மணிக்கு பாப்பாய் ஷோ போடுவாங்களே, சூப்பரா இருக்கும். கார்ட்டூன் நெட்வொர்க்ல பாப்பாய் ஷோ போட்டு பார்க்க வேண்டியதான். ஏய் தர்ஷினி, காலை ஏன் சொல்லி டிவில உட்காந்து வச்சுக்கோங்க, பயங்கரமா அடிவிழுக. முதல்ல நீ படுத்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா கரெக்டா எடுத்துல வை. சரிமா வைக்கிறமா, இருங்கம்மா. எல்லாரும் தூங்குவாங்க, கடைசியில நான் தான் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும். இது இந்த மாதிரி இது பண்ணி மடிச்சு விட்டுட்டேன். இந்த டேபிள் கீழே தள்ளி வச்சுட்டேன். சரி அந்த பிளேஸ்ல வச்சுக்கோங்க, அதான் கரெக்டா இருக்கும். சரி பசங்க எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. இனி எல்லாம் காஃபி போட்டுற வேண்டியதான். இந்த பால் குண்டான் எடுத்து கழுவிட்டு அடுப்புல வச்சிடலாம். இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா கரெக்டா இருக்கு. எனக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிருக்காங்க. சரி பால் குண்டான கழுவியாச்சு. ஆல்ரெடி பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. பாக்கெட் பால் தானா? சரி ஓகே, இப்போதைக்கு பாக்கெட் பால்ல போடலாம். நாளையில இருந்து இந்த டிப்போ பால்காரங்க கிட்ட சொல்லி வைக்கணும். பாக்கெட் பால்ல நமக்கு அவ்வளோக்கா செட் ஆகாது. பால்காரங்க கிட்ட வாங்கினாதான் அதுல காஃபி போட்டு குடிச்சாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன இந்த ஃப்ரிட்ஜ்ல இவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாம் ரெடிமேட் ஐட்டம் தான். இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. இந்த வீட்டுல மாற்ற வேண்டியது நிறைய இருக்காட்டேங்குது. இங்க பாரு ஜூஸ் பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டுமே இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு கேடு. ஜூஸ் எல்லாம் வேணும்னா அப்பப்போ போட்டு குடிக்கணும். பாலெல்லாம் வேணும்னா அப்பப்போ டிப்போக்காரங்க கிட்ட வாங்கிக்கணும். இந்த மாதிரி பாக்கெட்ல எல்லாம் வாங்கி வச்சோன்னா உடம்புக்கு கேடுதான். சரி இருக்க மட்டும் யூஸ் பண்ணி விட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் வாங்கவே கூடாது. இவங்க தர்ஷனோட அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனுச்சுன்னா யார் பாக்குறது? அதுவும் நான் தானே பாக்குற மாதிரி ஆகும். சரி பசங்களுக்கு சீக்கிரமா காஃபி போட்டுடலாம். இங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாத்திர வேண்டியதான். பாரதியே அடியே கொஞ்சம் காஃபி தண்ணி கொண்டு விட்டு வா. இவ்வளவு நேரமா ஒரு காஃபி போடுறதுக்கு. அத்தை வந்துட்டேங்க. அவ்வளவுதான், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதோ காஃபி கொண்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் கொண்டுகிட்டு வா. காலையில இருந்துச்சோன்னா அந்த காப்பி தண்ணியை வாயில ஊத்தினாவே வண்டி பெட்ரோல் பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்க முடியும். வந்துட்டேங்க. அவ்வளவுதான். என்ன இது தர்ஷினி, நீ என்ன பிரஷ் பண்ணாம உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறியா? மாமா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரமா. இப்ப எழுந்திருக்கிறியா? இப்ப பாரு அடி விழுகு உனக்கு சொல்லிட்டேன். சரி எழுந்திருக்கிறேன்.